தகப்பனே, அப்பா மகா இரக்கமுள்ள தகப்பனே, கிருபை உள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் நாங்கள் வந்து ஆண்டவரே உமது வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நீங்க கொடுக்குற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரியை செய்யும் தகப்பனே. இயேசுப்பா நீங்க மனம் திரும்புங்கள், வரலோகராஜன் சமயமா இருக்குது என்று சொன்னீங்களே ராஜா. அப்படி ஒரு மனம் திரும்புதலை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுங்க தகப்பனை. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் தகப்பனே அப்பா எங்கள் வாழ்க்கையாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஏதோ நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க ராஜாப்பா, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அது போல ஆண்டவரே இந்த ஆண்டவரே நாங்கள் சிலுவை பற்றின உபதேசங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்களுக்கு அது தெய்வ பலனாய் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா உண்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ராஜா, இந்த நாள் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே உங்களுக்கு இருதயத்தில் பயன்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சித்துக்குள்ள வழி நடத்துங்க ராஜா. மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கையே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து நம்ம சிலுவையை பற்றின வார்த்தை வந்து 6ஆம் வார்த்தை வந்து அர்ப்பணிப்பு. ஓகேங்களா? அது யோவான் வந்து 19:30 வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இதுல வந்து முடிந்தது அப்படிங்கிறது 6ஆம் வார்த்தை. நம்ம இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா. படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க. அவங்களால வந்து அது கண்டினியூவே பண்ண முடியல. நிறைய பேர் மேரேஜ் பண்றாங்க, அதனால அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியல, தொடர்ந்து அவங்களால அவங்க ஜீவ காலம் எல்லாம் பயணிக்கவே முடியல. நிறைய டிஸ்கன்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நம்மளுடைய இயேசுப்பா மட்டும்தான் மனிதனால நம்மளால ஒரு சில விஷயங்கள் நம்ம காலையில ஏர்லி மார்னிங் ஏஞ்சி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை தொடர்ந்து பண்ண முடியாது. ஒரு வாரம் ஜெபிப்போம், அடுத்த வாரம் பிறவினா தூங்கிடுவோம். ஸோ அதனால இயேசுப்பா மட்டும்தான் எல்லா காரியத்தையும் அவர் தொடங்கின காரியங்களை தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தவரா இருந்தார். நம்மளால மனிதனால செய்ய முடியாது. அந்த முடியாத விஷயங்களை இயேசுப்பா நமக்காக செஞ்சார். ஹல்லேலூயா. நமக்காக ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கு நம்மளுடைய தகப்பனா நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். உலகத்திலே நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய கடவுள்கள் இருக்காங்க, எல்லாரையும் சேவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவுல இருக்காங்க. ஆனா நம்மளுடைய பிரிவு என்னன்னா, என்னுடைய பாவத்துக்காக என் தேவன் மரித்தாரு. உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, எல்லாருமே மரித்தாங்களா அப்படின்னா கிடையாது சரிங்களா. அவங்களாம் உயிரோடு எழுந்தாங்களா கிடையாது. ஆனா நம்மளுடைய இயேசுவோட கல்லறை மட்டும் தான் எப்படி இருக்கு, திறந்தே இருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு உண்மை. அதை நம்ம நம்பும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படும் சரிங்களா. என்னுடைய பாவத்துக்காக அதுதான் ரட்சிக்கணும். நம்ம இயேசுப்பாவை தேடி வரோம், எதுக்காக வரோம் அப்படின்னா பணத்துக்காகவோ, எனக்கு வந்து இயேசுப்பா கிட்ட போனா எனக்கு நிறைய செல்வம் கொடுப்பாரு, அந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம வரல. நம்ம அதுக்காக ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலை பெறுமா, அது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நமக்கு ரட்சிப்பு வேணும் சரிங்களா. இந்த உலகத்துல பாவத்துலதான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த பாவத்துல இருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். உலக ரட்சகர் நம்ம இயேசுப்பா தான் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்கிறது, இயேசு வந்து காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபினிஷ்ட். இது வந்து ஒரு தோல்விக்கான வாக்கியம் கிடையாது சரிங்களா. இயேசுப்பா தோற்று போய் இங்க மறித்து போகல. அவர் வந்து ஒரு வெற்றியின் முழக்கமா இந்த வார்த்தையை வந்து இயேசுப்பா வந்து சொன்னாரு. அவர் வந்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு 30 வயசு 33 வயசுல தான் நமக்கு உலகமே புரியுது. நம்ம மேரேஜ் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்போதான் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு படிச்சுட்டு இருக்கவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த 33 அப்படிங்கிற ஏஜ் வந்து தொடக்கமா இருக்கு, நம்ம வாழ்க்கையை தொடங்குற ஒரு தருணமா இருக்கு. ஆனா இயேசுப்பா அந்த வயசுல மரித்தார் சரிங்களா. யாருக்காக? எனக்காக அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஆணித்தனமா நம்ம அதை ஒத்துக்கணும் சரிங்களா. எனக்காக என் தேவன் என்ன பண்ணிருக்காரு, சிலுவையில எனக்காக மரித்தார். எல்லாம் நான் உலகத்துல நான் நிம்மதியா வாழ்றதுக்கு, எந்த பயமும் இல்லாம இருக்கிறதுக்கு. நிறைய பேர் 2 வீலர் ஓட்டுறதுக்கே பயப்படுவாங்க, ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பாக்குறாங்க. ஐயோ நான் போயிட்டு நான் பத்திரமா வந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. அந்த பயத்துல இருந்து ஏசப்பா நம்மளே விடுவிக்கிறா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம வாசிக்கலாம், அவர் வந்து வெற்றி முழக்கம் விட்டார் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இனி அவர் உலகத்துல எந்த விஷயமும் அவர் செய்ய போறதில்லை. அதனாலதான் அந்த வார்த்தையை இயேசுப்பா வந்து சொன்னார், முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு. அந்த வார்த்தை எதனால சொன்னார்னா, உலகத்துல அவர் செய்த எல்லா காரியங்களும் அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம அவர் செய்ய போறதில்லை. அவர் திரும்பி பரமேறி போக போறார். ஸோ அதனாலதான் அவர் நல்லா எல்லாமே அவருக்கு நம்மளுடைய
நம்மளுடைய பிதாவாகிய தேவன் வந்து அவருக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் அனுப்பிச்சதுனால அவர் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே நமக்கு வந்து சத்திய வேத வசனமா இருக்கிறது. இது பொய் கிடையாது. அல்லேலூயா. எல்லாமே உண்மை. ஓகேங்களா? இனிமே பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவுமே இயேசுப்பா மரித்திருக்கிறார். இனிமே பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைகளுடைய பாவங்களையும் தேவன் வந்து சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முஸ்லீம் சகோதரியோட பேசும்பொழுது அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ வந்து சொன்னேன், இது மாதிரி நம்ம இயேசுப்பா மட்டும்தான் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லேருந்து ஒரு என்னோட மொபைலில் நம்ம எல்லாருமே பைபிள் வச்சுருக்கோம். அதில் எடுத்து காமிக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஈசா நபியை பற்றி எங்களுக்கும் நல்லா தெரியும், அவர் வந்து மரிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய வேதத்தில் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. நம்மளுடைய உறுதியான பிலீவ் என்ன, நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசுப்பா என்ன பண்ணியிருக்காரு? மெய்யாகவே மரித்தார். அல்லேலூயா. மெய்யாகவே நமக்காக மரித்தார். அதுதான் நம்ம வந்து அதுதான் நம்மளுடைய ரட்சிப்பை கொடுக்கிறது. அந்த ஒரு பாயிண்ட் தான் யூதர்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. இயேசு வந்து மரிக்கல, அவர் வந்து அவங்க சொல்றாங்க அல்லா வந்து தூக்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு செட்டு ரத்தம் கூட அவர் உடம்புல எல்லாத்தையும் சிந்தி நமக்காக மறைத்திருக்காரு. அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தையை வந்து நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்குறவங்களா நம்ம இருக்கோம். அல்லேலூயா. அதுதான் நம்மளே முன்னாடி நமக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இது தெரியாமல் இருந்துடக்கூடாது. நம்ம அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளே தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது வந்து இந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா 5 வகையான சீக்ரெட்ஸ் வந்து அடங்கியிருக்கு. ஒவ்வொன்றா நம்ம வேகமாக வாசிக்கலாம். அவருடைய ஃபர்ஸ்ட் அந்த இதில் என்னன்னா, மீட்பின் திட்டம் வந்து நிறைவேறி முடித்தார். அல்லேலூயா. மீட்பின் திட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகுவே. அல்லேலூயா. அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க? ஏவாள் செய்த தவறு நிமித்தம் தேவனோடு அவங்களுக்கு இருந்த உறவு என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. சரிங்களா? பிரிவினை உண்டாச்சு. ஸோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. மனிதனுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு பிரிவும் இருக்கக்கூடாது. அவங்க எப்போதும் எப்படி பிதாவானவர் தேடி வந்தார். தேவன் வந்து ஆதாம் என்ன பண்ணாரு? தேடி வந்தார். ஆதாமே எங்கே இருக்கிறாய் சொல்லி தேடி வந்தார். இன்னைக்கும் அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே? உங்களெல்லாம் இயேசுவா தேடி வந்தாரா இல்லை நீங்க தேடி வந்தீங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணாரு? தேடி வந்தார். அவர் நம்ம மேல முந்தி அன்பு கொண்டவரா இருக்காரு. நமக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் வந்து அது எப்படி மனிதன் உருவாக்கி இருக்கான் இல்லைங்களா, மதங்களை, அது மாதிரி அது வந்து ஒரு மதத்தோட கடவுள் அப்படின்னு தான் நம்மளோட அறிவுக்கு தெரியுது. பட் ஆனால் இயேசுப்பா வந்து நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ள உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டாரு? பெயர் சொல்லி அழைத்து நான் அவருடைய குழந்தையா, அவருடைய மகளாக, அவரோட மகனாக அவர் வந்து தெரிந்து கொண்டார். அப்போ இந்த வசனத்துல போட்டிருக்கு, அப்போ நம்ம அவருடைய மீட்பின் திட்டம் வந்து நிறைவேற்றி முடித்தார். அந்த என்னது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பிரிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை வந்து அவர் இயேசுப்பா வந்து நிறைவேற்றினார். அது எபிரேயர் 9:22 இருக்கு பாருங்க. வாசிப்போமா? எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் முறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தத்தில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்துல என்னன்னா, யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். பலி கொடுத்து அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி குருவியில இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பலி கொடுப்பாங்க. ஆடு மாடு அந்த மாதிரி பலி கொடுப்பாங்க. ஆனா நம்ம தேவன் வந்து நமக்காக பலியாயிட்டார். ஒரே தரம் பலியாயிட்டார். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறது இல்லை, அந்த மாதிரி பலிகளை நம்ம கொடுக்க போறது இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மளே மன்னிப்பு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால நம்ம இனிமேல் பாவம் மேற்கொள்ளாது அப்படின்லாம் வசனம் இருக்கு. அப்போ இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் ஊழியத்தை வந்து முடித்தார். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தோம்னா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. நிறைய ஊழியங்கள் இருக்கு. ஸோ அப்போ இயேசுப்பா என்ன பண்ணாங்க? அவருக்கு 21 வகையான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் இந்த பூமியில பிறந்து அவர் 33 வருஷம் வாழ்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? ஊழியம் செய்தார். அல்லேலூயா. ரட்சிப்பு, அதாவது அந்த 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. 30 வயசுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருங்க? வெளியிறக்கமா அவர் நிறைய ஊழியம் செஞ்சார். அப்போ அந்த 3 வருஷத்துக்குள்ள அவர் என்ன பண்ணாரு? 21 வகையான ஊழியங்களை அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. நம்ம ஓட்டத்தை தொடங்கினவர் அவர் என்ன பண்ணுவார்? முடிப்பார். அல்லேலூயா. நமக்கு
அல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பயப்படக்கூடாது. ஏசப்பா நீங்க இந்த ஓட்டத்தை என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு நீங்க தொடங்கி வச்சிருக்கீங்க, அதுவரை இதை நீங்க முடிக்கிறதுக்கு நீங்க வல்லவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்ணாரு, இன்னைக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இந்த சபைக்கு இந்த ஊழியத்தை அவரே என்ன பண்ணுவாரு, செய்து முடிக்கிறதுக்கான பலனையும் சத்துவத்தையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாரு, அவர் வந்து ரொம்ப தைரியமா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து பூமியில என்னென்ன நன்மையை செய்யணும் நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சேன் ஏசப்பா. நம்மளும் கொஞ்சம் அல்லேலூயா. கேக்குதுங்களா? சரி, ஓகேங்களா? அப்போ வந்து ஏசப்பா வந்து கிரியைகளை நான் செஞ்சு முடிச்சேன், ஆண்டவர் பிதாவா நாங்கள் சொன்ன எல்லா கிரியைகளையும் ஊழியங்களையும் நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப ஒரு போல்டா சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு தைரியத்தோட நம்ம சொல்றவங்களா இருக்கணும். ஏசப்பா நமக்கு நிறைய காரியங்கள், வேலைகள், குடும்பம் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்றவங்களா இருக்கணும். நிறைய பேருக்கு என்ன இல்லை, ஃபேமிலியே இல்லாம எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொரு நாளும் அதுக்கு நம்ம நன்றி சொல்றவங்களா. தேவன் செய்த நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன கடவுள் எனக்கு செஞ்சாரு, நான் இன்னும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுறதே ஆண்டோட இருப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே வந்து நோயாளிகளா இருக்காங்க. அவங்கள காட்டிலும் நம்மளும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அவர் வேதத்துல நம்ம இருக்கிறதுனால, அவர் தியானத்துல இருக்கிறதுனால தேவன் வந்து இன்னும் நம்மளை வந்து ஜீவனோடும் பலத்தோடும் அவருடைய வசனங்கள் சொல்றவங்களாகவும் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஸோ அதனால நமக்கு நம்ம மூச்சு விடுறோமே அதுக்காக வந்து நன்றி சொல்லணும். தண்ணி கொடுக்குறாரு. நிறைய இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தண்ணி பற்றாக்குறை வந்து நம்ம தலைநகர் டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல கூட சொன்னாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, பைப்பை திறந்தோடனே தண்ணி வருது, அதுக்காக நம்ம நன்றி சொல்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சம், அவங்களுக்கு வந்து சாப்பாடே கிடையாது, மண்ணை சாப்பிட்றாங்களாம். சாப்பாடே இல்லாதனால மண், எலி இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளே தேவன் அப்படி வைக்கிறார். நம்ம கேட்கறது நினைக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம கொடுக்குறாரு இயேசுவா. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழு கிரியையும் செலுத்தி முடிந்தது. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவம் செஞ்சாலே உனக்கு வந்து சாகுதான் அப்படின்னு நம்ம இது ஆரம்பத்துல நான் எந்த பக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தப்பு செஞ்சேன்னா சாமி வந்து கண்ணு குத்திரும், தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து நம்மள்கிட்ட இல்லை. அல்லேலூயா. நம்ம இயேசுவா வந்து நம்மளுடைய நம்ம செஞ்ச பாவத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில ரத்தம் சிந்திச்சார். ஸோ அதனால நான் என்ன பாவம் பண்ணினேன்னா இயேசுவாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து தீர்த்துட்டார். அல்லேலூயா. ஸோ அதனால நமக்கு என்ன கிடையாது, அந்த பாவத்தின் தண்டனையான மரணம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அதனால நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னு கிடையாது. நம்ம இறந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கு, 1000 வருஷம் அரசாட்சி இயேசுவா தருவார். நம்ம மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. நான் பிறந்துட்டேன், இயேசுவாவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு சாகே கிடையாது அப்படி இல்லை. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நம்ம வந்து இப்போ எப்படி வந்து நம்ம சொன்னாரு மரணம், அதான் அப்போ வந்து தீர்க்காய்ச்சல் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. பாதியை நம்ம போக மாட்டோம், தீர்க்காய்ச்சல் ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆயுசு நாட்கள் வரைக்கும் ஆண்டவருடைய நற்கிரியைகள், அவருடைய வார்த்தைகளை நம்ம மற்றவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, தெரிந்தவர்கள் கிடையாது, தெரியாதவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரு ரட்சிக்கும் இந்த திட்டம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு தேவன் வந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. 1 யோவான் 2:2 பசங்க. 1 யோவான் 2:2 வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின்
பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுப்பா கிறிஸ்துவின் கடவுளா? கிறிஸ்தவர்களின் கடவுளா? கிடையாது. அவர் சர்வலோகத்துக்கும் கடவுளா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம் யாத்ராகம் ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. அல்லேலூயா. இதுதான் நாலாவது பாயிண்ட். அவர் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாரு? நீ நமக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை. 10 கட்டளைகள்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அதோட முடிவா இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 20 இருந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் நமக்கு நியாயப்பிரமாண காலமா இருக்குது. ஆனா அப்போஸ்தலர் 2:47 இருந்து நமக்கு புதிய ஏற்பாட்டோட சபைக்கான காலம் தொடங்கிடுச்சு. அப்ப நம்ம இப்ப எந்த காலத்துல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையின் காலத்துல இருக்கும், கிருபையின் காலத்துல இருக்கும். அப்போ இந்த கிருபையை நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னா ஏசப்பா எனக்காக சிலுவையில சிந்தி மறித்த அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் நம்ம பாக்கியவான். அல்லேலூயா. ரோமர் 6:14 வாசிப்போமா? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனால இயேசுவா நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் நம்மளை மீட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம பார்ப்போம். சாத்தானின் கிரியைகளை அவர் அழித்து போட்டார் என்று வசனம் சொல்கிறது. அதை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 2:14-15 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஸோ இன்னைக்கு பார்த்துருக்கோம். அப்போ சாத்தானின் கிரியை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க பிசாசு சாத்தான் அந்த மாதிரிலாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருக்கான்? திருடனாக இருக்கிறான். அவன் கொலை செய்யவும் நம்மளை வகை தேடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிடுது. அப்போ அதுக்கு உருவம்லாம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வராங்க இயேசுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு அதிகாரி யாரு? சாத்தான். அல்லேலூயா. அந்த சாத்தானை அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு? மரணத்தை ஏற்றுக்கொண்டார் நமக்காக. அல்லேலூயா. அப்ப நம்ம பூர்ண வயதில் நம்ம இறந்து போறோம்னா நம்ம அடுத்துக்கு எங்க கண்ணு திறப்போம்? ஏசப்பா கிட்ட நம்ம கண்ணை திறப்போம், அவருடைய சமூகத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த நம்பிக்கை தான் நம்மளே ஜீவனுள்ள நாளில் நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்வதற்கு உதவி செய்யுது. அல்லேலூயா. நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கும். நமக்கு நிறைய பேர் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நரகம் இருக்கா, சொர்க்கம்லாம் இருக்கா? ஸோ அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக யாருக்காக ஆண்டவர் நம்ம சொர்க்கத்தை உண்டாக்கியிருக்காருன்னா நமக்காக தான். அல்லேலூயா. நமக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு? ஹெவனை அவர் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு நமக்காக. ஆனால் அந்த ஹெல்ல யாருக்காகனா பிசாசுக்காக. சரிங்களா? ஸோ அதனால நம்ம பாவமே பார்க்காத அந்த சுத்த கண்ணனோட இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்துக்கு வர்றதே ஒரு பெரிய பாக்கியம். யாருக்குமே இந்த சாக்கியம் கிடைக்கல. ஆனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதனால நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சபை கூடுதலையும் இங்கே நமக்கு கொடுக்குற அந்த வேத வார்த்தைகள் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி வீட்லேயும் போய் அதை பைபிள் எடுத்து நம்ம படிக்கணும்னு அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு பவுல் சொல்லியிருக்காரு பாருங்களேன். 2 தீமோத்தேயு 4:7 சொல்லியிருக்காரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு வாழ்க்கையில. அதை நம்ம ஏசப்பாவோட உதவியோட அவரோட கிருபை பலத்தோட நம்ம அதை தாண்டி நம்ம வெளியே வரணும். நம்ம ஓட்டம் அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். அந்த ஓட்டத்தை நல்லபடியாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். எப்போ வெளியே போயிடலாம், இந்த கிருஷ்ணகிரி வேணாம், நம்ம வெளியே வேறு இல்லை நம்ம எங்கேயுமே போக வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம யாருக்கும் இது வரக்கூடாது. அது அந்த பின்மாற்றத்துக்குள்ள நம்ம போகும்பொழுது இன்னும் நம்ம மோசமான நிலைகளுக்குள்ள போயிடுவோம். ஸோ அதனால நம்ம ரொம்ப கருத்தாக
ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு அந்த பிலீவர் நம்ம வந்து இறக்குற வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. பாதியில நம்ம போகும் பொழுது நமக்கு தான் அது பாதிப்பை கொடுக்கும். ஸோ அதனால நம்ம எப்பொழுதும் இயேசுவின் ரட்சகர் அவரோட நம்ம இணைந்து நம்ம வாழ்க்கையையும் நம்ம பிள்ளைகளையும் அதை வழிநடத்தும் பொழுது நம்ம எல்லாருமே பாதுகாக்கப்பட முடியும். தேங்க்யூ இயேசுப்பா. நன்றி. நல்ல அருமையாக ஆண்டவர் முடித்தார், ஆனால் முடியவில்லை.